தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சண்முக சிகாமணி நகரை சேர்ந்த ஜெகதீஷ் பசுவந்தனை சாலையில் பலசரக்கு கடை நடத்தி வருகிறார். இவரும் இவரது மனைவி முத்துசெல்வியும் வியாபாரத்தை முடித்துவிட்டு கடையை மூட தயாரான போது எப்போதும் வென்றான் காவல் நிலையத்தின் எஸ்ஐ அந்தோணி திலீபன் வந்ததாக கூறப்படுகிறது. மதுபோதையில் வந்த அந்தோணி கடையில் இருந்த முத்துலட்சுமியிடம் கிங் சிகரெட் வாங்கி புகைத்ததாக தெரிகிறது. பின்னர் சில பொருட்களையும் வாங்கிவிட்டு அப்படியே புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக காவலரை மறித்த முத்துலட்சுமி வாங்கிய பொருட்களுக்கு காசு கேட்டிருக்கிறார். இதனை சற்றும் எதிர்பாராத காவலர், என்னிடமே காசு கேட்கிறாயா, உன்னையும் உன் புருஷனையும் கஞ்சா கேஸ்ல தூக்கி உள்ள வச்சிருவோம் பாத்துக்கோ என சீறியதாக கூறப்படுகிறது. சார் சீரட் கொடுங்க, நம்ம போலீஸ்காரன் ஏன்ட்டே கேட்குறியா அப்படின்னு கேட்டார். சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் சார். வீடியோ எடுத்துட்டு என்ன உன் புருஷனும் நீ தான் இருக்கியா, உங்கள் கஞ்சா கேஸில் உள்ள ஓடுவான் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டு போனையும் வீடியோ எடுத்த போனையும் பிடிக்கிட்டார் சார். அக்கம் பக்கத்தினர் 1-2 பேர் வந்ததும் எஸ்ஐ அந்தோணி திலீபன் 170 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிவிட்டு 69 ரூபாயை மட்டும் செலுத்தியதாக சொல்லப்படுகிறது. 17 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு சிகரெட்டை எப்படி 18 ரூபாய்க்கு விற்கிறீர்கள் என கூச்சலிட்டதோடு அந்த நேரம் அங்கு வந்த சிகரெட் டீலர் ஒருவரையும் பஞ்சாயத்திற்கு அழைத்து பேசியுள்ளார். அது மட்டுமின்றி தாம் இது பற்றி கன்சியூமர் கோர்ட்டுக்கு கூட செல்ல தயாராக இருப்பதாக கூறினார். நிகழ்விடத்திற்கு வந்த கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செந்தில் வேல்முருகன் இரு தரப்பையும் சமாதானம் செய்து வைத்தார். இருப்பினும் எஸ்ஐ அந்தோணி திலீபன் மீது ஜெகதீஷ் மற்றும் முத்துலட்சுமி ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அது மட்டுமன்றி எஸ்ஐ அந்தோணி திலீபன் இதே போல முன்பு ஒரு முறையும் பிரச்சனையில் ஈடுபட்டதாக முத்துலட்சுமி குற்றம் சாட்டினார். முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்தார். ஒரு மாதத்துக்கு உள்ளே இருக்கும் வந்து இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணாரு. நான் விட்டுட்டேன். அடுத்து இப்பவும் வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ இது யாரோ தூண்டுதல் பேரில் கண்டிப்பாக பண்ணுறாங்க சார். அப்போ என்ன சொன்னார், ஒரு வார்த்தை சொல்கிறேங்க, இங்கே வாங்கினவனே நான் துணி கட்டவனே என்ன போட் பாப்புமா அண்ணாரு. அப்போ எனக்கு அதான் போட் பாப்புமானே என்ன சார், உங்களை யார் சார் இப்படி சொல்லுதா, எடுத்தோன்னே எங்களை போட் பாப்புமாங்க, உங்களுக்கு எனக்கு என்ன ஒன்றும் இல்லை, இது வாங்கினா வாங்க, வாங்காட்ட போங்க, அது பிரச்சனை இல்லை, என் கடையிலாட்டா அடுத்த கடையில் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். இந்த பிரச்சனை குறித்து எஸ்ஐ அந்தோணி திலீபனிடம் கேட்டபோது அதிக விலைக்கு சிகரெட் விற்பனை செய்தது குறித்து தான் தட்டி கேட்டதாகவும் அங்கு வந்திருந்த சிகரெட் டீலரிடம் இது பற்றி கேட்டு தெரிந்து கொண்டதாகவும் அவர் விளக்கமளித்தார்.